மக்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு தனுர்வாதம் தனுசுவாதத்தை பற்றி பார்த்தோம். தனுர் இங்கே அன்னைக்கு பார்த்த வாதங்களிலேயே கணுசூளை இன்னும் சொல்லக்கூடிய வாதத்தை கணுசூளை, குறைசூளை, ஆமவாதம், சரவாங்கி இன்னும் சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோயை பற்றி பார்த்தோம். இந்த வாதத்தில் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதால இந்த வாட்டி தனுர்வாதத்தை பற்றி நான் சொல்கிறேன். தனுர்வாதம் தனுசுவாதம்னு இருக்குது. தனுர்னா உடம்பு தளர்ந்து போகக்கூடிய வாதம் தனுர்வாதம். தனுர்வாதம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு தளர்ந்து போகும், தண்டுவடம் பாதிக்கப்பட்டுடும். தண்டுவடம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் தனுர்வாதம். தனுர்வாதம் தனுசுவாதங்கிறது வில்லு போல வளையும், பின்னோக்கியும் வளையும் முன்னோக்கியும் வளையும். தனுர்வாதம் வேறு, தனுசுவாதம் வேறு. இந்த வாதங்களில் 84 வாதத்தில் தனுர்வாதம் ஒன்று, தனுசுவாதம் ஒன்று. சரி, இந்த தனுர்வாதம் ஏன் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உப்பு தன்மை மாறுபடுவதால் வர்றதுதான். உப்புத்தன்மை மாறுபடும். உடம்புல இருக்கக்கூடிய 26 தாதுக்களில் ஏற்படக்கூடிய 96 தாதுக்கள் இருக்குது. அதில் குறிப்பாக 26 தாதுக்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்த தனுர்வாதம். தனுர்வாதம் வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டம்ளரை கூட தூக்க முடியாது, ஒரு எம்டி டம்ளரை கூட தூக்க முடியாது, நாளடைய தூக்க முடியாது. அதுக்கு காரணம் சரியான உப்பு சத்து நம்ம உடம்புல இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அந்த நோய்க்கு மருந்தே உப்பு தான். 9 நவ உப்புன்னு சொல்லக்கூடிய 9 உப்பை பயன்படுத்துகிற சித்த வைத்தியர்களால் தான் செய்ய முடியும். அந்த உப்பை கொடுத்தா தான் தனுர்வாதம் போகும். ஒரு எம்டி அப்படியே கையெல்லாம் சூம்பி போகும், சிவப்பாக மாறும், செவேர்னு மாறி அப்படியே சூம்பி போகும். வர வர கையெல்லாம் அப்படியே வளைய ஆரம்பித்தோம். தனுர்வாதமும் தனுசுவாதமும் மட்டும் இல்லை, கணுசூளை வாதமும் கை வளையும். எந்தெந்த வாதங்கள் வளையுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கணுவாதம் சரவாங்கின்னு அதுக்கு பேர், கணு வீங்கும், பவள சூளைன்னு பேர். இப்படிப்பட்ட அந்த வாதத்தில் அந்த தனுர்வாதமும் தனுசுவாதமும் இப்படியெல்லாம் செய்யும். சரி, இதுக்கு பிறப்பாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, வாதத்தில் 84 வாதம் இருக்குது. வாதத்தை பிரித்து பார்க்கணும். ஒவ்வொரு வாதத்துக்கும் தனித்தனியாக நம்ம மருந்து எடுக்கணும். வாதம் வழியாகும் பித்தம் குறைவாகும் சிலத்துமம் கூடுமாம், அதே பக்கவாதம். அதே வாத நாடி படபட என்று ஓடினால் ஜன்னி, 13 ஜன்னி. இந்த ஜன்னியை பிரிக்கணும். அந்த 13 ஜன்னியில் எந்த ஜன்னிக்கு உரிய மருந்தை எடுத்தால் தான் சரியாகும். அதே போல் இப்போ இந்த வாதத்தை இத்துடன் முடித்து கொண்டு பல்வலிக்கு வரும். பல்வலியில் ஏற்படக்கூடிய ஒரு வாதம், ஏடா அது பல்லுல கூட வாதமான கேட்கலாம். அதுக்கு பேர் தந்தவாயு, தந்தவாயுன்னு பேர். அந்த தந்தவாயு ஏன் ஏற்படுனா உள்ளுக்கு நம்ம எகிறு பூரா ரத்தம் சுரந்துக்கும், நீர் சுரந்துக்கும். எதையும் மென்று திங்க முடியாது, அதில் நீர் சேர்ந்துடும். அந்த தந்தவாயுவில் இருக்கக்கூடிய அந்த பல்லுக்கு நம்ம ஏன் பல்லு வலி வருதுன்னு யோசிக்கணும். பல்லு வலி வருதுன்னா இனாமலை பூச்சி திங்கும். இனாமலை ஏன் பூச்சி திங்குது? பாஸ்பரஸ் சத்து பல்லில் கம்மி, அதனால் பூச்சி திங்குது. இப்போ பாஸ்பரஸ் சத்தை பல்லில் ஏற்றணும். எப்படி ஏற்றுறது? ஒன்றும் வேண்டியதில்லைங்க. இந்த தந்தவாயுன்னு சொல்லக்கூடிய இதுகளுக்காக நம்ம காசி கட்டி எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு சோத்துக்கு ஒரு சேரை போட்டு வாய் குப்பிச்சு பாருங்கள். எகிரில் இருக்கக்கூடிய நீர், ரத்தம் வர்றது, தொண்டையில் ரத்தம் வர்றது எல்லாமே நின்று போகுங்க. தொண்டை ரத்தமும் நிற்கும், எகிரில் சுற்றி வரக்கூடிய ரத்தமும் நிற்கும். இந்த காசி கட்டிக்கும் இந்த சோத்துப்பு கல் உப்புக்கும் உள்ள பவருங்க. கல் உப்பு ஒரு சேரை போடணும், 1 டீஸ்பூனு காசி கட்டி போடணும். இதை போட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா, வாயு தொடர்ந்து ஒரு 5-6 நாளைக்கு வாய் கொப்பளிச்சிங்கன்னா பாஸ்பரஸ் சத்து பல்லில் ஏறிக்கும். அடுத்து பூச்சி பல்லுடைய நிலை மாறிக்கும். இது என்ன பண்ணணும்னு கேட்டால், பூச்சியை கொண்டணும். இல்லைன்னா நான் பூச்சியை பார்க்கணும், கண்கூட பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். தும்ப இலையாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. தும்ப இலையை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துக்கிட்டு அதோட வெத்தலை சூடம்
வாயில் வச்சு அப்படியே மென்னுடுங்க. மென்று ஒரு பக்கம் அடக்கிக்கணும். அடக்கிக்கிட்டு அதை ஒரு துளூர் வெத்தலை, துளூர் வெத்தலைங்க, துளூர் வாழை கொழுந்து வாழை இலைய எடுத்து அதில் அடக்கி இருக்கிறத துப்புங்க. இந்த மஞ்சளாக இருக்கிற அந்த அந்த தளிர் அதில் வந்து துப்புனீங்கன்னா, துப்பிட்டு ஒரு விளக்கமத்து குச்சியை எடுத்துக்கிட்டு அதை தின்னீங்கன்னா, பூச்சி பல்லில் இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து அப்படியே நெண்டுக்கும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம், அந்த பூச்சியே வெளியே வந்துடும். ஆனால் காசி கட்டியும் சோத்து உப்பம் போட்டு வாய்க்கு பிடிக்கும் போது பூச்சி பூரா செத்து போகும். அடுத்து பல்வெளியை தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்.